ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான டேஸ்டியான பிஸ்மில்லாபாத் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும், துவரம் பருப்பு. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. பிஸ்மில்லாபாத்துக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற நம்ம சீக்ரெட்டான ஒரு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். மேலே கொடுத்துருக்குற லிஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நம்ம இந்த பொருள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே ட்ரையாகவே அரைச்சிருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு அந்த பிஸ்மில்லாபாத்தோட சீக்ரெட் பொடி ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி எடுத்திருக்கேன். பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு வணக்கிட்டு நம்ம அறுத்து வச்சுருந்த தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. நம்ம ஊற வச்ச அரிசிக்கு ஏற்றாப்படி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 டம்ளர் அரிசி நம்ம எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக 1.5 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு எடுத்திருந்தோம். அதுக்கு நம்ம 3 டம்ளர் 1/4 லிட்டர் டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வந்ததுமே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 3 விசில் விடணும். விசில் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. லைட்டாக குழைய வேகணும். நல்லா வெந்திருக்கு. நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரிசியோடு நம்ம ஊற வச்சுருந்த நம்ம கரைச்சி எடுத்திருந்த புளியவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி, பிஸ்மில்லாபாத் பொடி, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்தாண்ட நம்ம ஒரு வடை சட்டி வச்சுட்டு தாளிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுங்க. ஒரு கை கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 10 முந்திரி சேர்த்துக்குங்க. 10 முந்திரி சேர்த்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டதுக்கப்புறம் நம்ம வணக்கின வெங்காய தாளிப்பையும் இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு இப்போ சுவையான பிஸ்மில்லாபாத் ரெடி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.